Hi friends, welcome to Cook with Mom YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி பவுடர் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி அரிசியை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா அல்வா, புட்டு, இடியாப்பம் அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வாட்டரை ஆட் பண்ணி இதை ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்க போகிறோம். பாருங்கள், அலசியாச்சு. இப்போது இந்த அரிசி நல்லா டிப் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அரிசியை ஒரு 4-6 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை அலசிட்டு நல்லா அரிசியை வடிகட்டிடுங்க. ஏன்னா நம்ம பவுடராக அரைக்க போகிறோம், அதனால் நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணியில் நல்லா வடிகட்டிக்கிறோம். இப்போ இதை ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் இப்படி வைங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படி தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டாது, அப்படி இருந்தால் போதும். இப்போ இந்த அரிசியை ஜாரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். கருப்பு கவுனி பவுட்ரு மட்டும் இல்லை, கஞ்சிக்கும் எந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், 2 டைப்பாக அரைச்சிருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் கொரன்னு இருக்குது. இது நம்ம கருப்பு கவுனி கஞ்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சோன்னா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். கஞ்சி ரெசிபி அடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நம்ம அரைச்ச அந்த அரிசியை சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக வேணும். இதில் கொரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறுபடியும் மிக்சியில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வடைச்சட்டியில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதான் நம்ம சலிச்சு வச்ச அரிசி. அதை வடைச்சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கிண்டிட்டுருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நம்ம கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ப்ரோட்டீன், அயன்லாம் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம ஒயிட் ரைஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதிகமாக பசி எடுக்காது. அதே மாதிரி நம்மளோட சுகர் லெவலை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் ரத்த சோகையை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு 1/2 கப் கருப்பு கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு தேவையான ஃபைபர், ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட்லாம் கிடைக்கும். பட் டெய்லி இதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் அரிசி பெருசாக இருக்கனால எல்லோரும் இதை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹெல்த்தியான ரைஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். பாருங்கள், நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்தால் நமக்கு போதும். தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கங்க. அடுத்து கருப்பு கவுனி கஞ்சிக்கு அடித்து வச்சுருந்தோம்ல கொரன்னு, அதை எடுத்து ஒரு வடைச்சட்டியில் போட்டுட்டு அதையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது கொரன்னு இருக்கனால அந்த அரிசி வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி கேட்டாலே நமக்கு அந்த பதம் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பாருங்கள். இது கருப்பு கவுனி கஞ்சி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃபைன் பவுட்ரு. இது நம்ம அல்வா, புட்டு அந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி கருப்பு கவுனி அரிசியை செஞ்சு நீங்கள் 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நம்ம ஈஸியாக எந்த ரெசிபி பண்ணணுன்னாலும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசியை வீக்லி ஒன்ஸ் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.